இன்றைய காலகட்டத்துல உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை முற்றிலும் மோசமா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்து உடல் எடையை எக்குத்தப்பா கூட்டிடுது. என்னதான் நாம உடற்பயிற்சி பண்ணாலும் இந்த கொழுப்பு நம்மளோட உடலை விட்டு போறதே கிடையாது. அதனால உங்களோட உணவு முறையை மாற்றி கொழுப்பை குறைக்கும் முயற்சியில இப்போதே இறங்கணும் கண்டிப்பா. உங்களோட உடல்ல கெட்ட விஷயங்களை நீக்கி ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டிய சரியான நேரம் இது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த பதிவுல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்ம உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் 5 உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மீடியா யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு கொழுப்பை குறிக்கும் உணவுகள்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வெந்தயம். கொழுப்பை குறிக்கும் ஒரு சூப்பர் பொருள் என்ன அப்படின்னா அது வெந்தயம் தான். வெந்தயம் ஒரு நவீன நன்மைகளை கொடுக்கும் பழங்கால மசாலா பொருள். இது உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து செரிமான அமைப்பு மேம்பட நமக்கு உதவி செய்யுது. அடுத்ததா நாம பார்க்க போறது பூண்டு. இது நம் உணவின் சுவையை அதிகரிப்பது மட்டுமில்லாம இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை பராமரிக்குது. பூண்டு சாப்பிடுறதுனால ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கப்படுது. அடுத்ததா நாம பார்க்க போறது மஞ்சள். மஞ்சளில் குர்குமின் என்ற ரசாயனம் இருக்கு. இது ஒரு இயற்கையான இதய பாதுகாப்பு பொருள் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சளில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் இருக்கிறதுனால மஞ்சளை உணவுல சேர்த்து கொள்றது மூலமா உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா நாம பார்க்க போறது ஓட்ஸ். உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கும் ஒரு சாம்பியன் யார் அப்படின்னு கேட்டா அது ஓட்ஸ் உணவு அப்படின்னு சொல்லலாம். உங்களது ஒவ்வொரு நாளையும் ஓட்ஸ் உணவு சேர்த்து சாப்பிட தொடங்குறது ரொம்பவே நல்லது. இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை நீக்க உதவி செய்யுது. இதனால வெயிட் லாஸுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது நட்ஸ். உடல் எடையை பராமரிக்க தினசரி நட்ஸ் சாப்பிட வேண்டியது அவசியம். குறிப்பாக இவற்றை சிற்றுண்டியாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இதில் உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புகளை விரைவாக குறைக்க உதவி செய்யுது. இந்த 5 உணவுகளை உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்வது அவசியம். உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்குதுன்னா அது தீவிர பிரச்சனைகளை ஏற்படுத்தி மாரடைப்பு அபாயத்தை அதிகரிக்குது. எனவே இது போன்ற உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா அதுல கவனம் செலுத்தணும். கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நொறுக்கு தீனிகளை நிறுத்திட்டு ஆரோக்கியமான உணவுகளை நாம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உணவு பழக்கத்தோட உங்களுடைய தினசரி வழக்கத்துல உடற்பயிற்சியை சேர்க்கறது மூலமா உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை மேலும் வேகமாக நம்மளால குறைக்க முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.